பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம். பாகம் 14ஓட ஒரு சுருக்கம். அகுதையோட குல வரலாற மிகவும் ஆவேசமாக எருமையை வெட்டி வீழ்த்தி அந்த கிணைப்பறையை கூட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆவேச தாண்டவத்தை ஆடி முடிச்சிருக்கான் நீலன். அந்த நீலன்தானா தான் காதலித்த நீலன்னு மயிலா ஆச்சரியப்படுற அளவுக்கு மயிலா யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நீலன் மயிலாவோட மடியில படுத்துட்டு இருக்கான். இவன் ஏன் இத்தனை நாளா இப்படி ஒரு வரலாற்று கதையை நம்ம கிட்ட சொல்லவே இல்லை? அகுதையோட குலம்தான் இவன்கிறத ஏன் நம்ம கிட்ட அவன் தெரிவிக்கல? அப்படிங்கிற 1000 கேள்விகள் அவளுக்குள்ளாக ஓடிட்டு இருக்கு. நீலன் அமைதியாக தலை சாய்த்து அவள் மடியில் மேல உறங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கபிலரும் பாரியும் ஒரு இடத்துக்கு பாழியூருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இருவரும் பேசிக்கொண்டே நடக்கிறாங்க. அப்ப கபிலர் கிட்ட கேட்கும்போது கபிலர் என்ன சொல்றாருன்னா, நிலத்தை பத்தி மிக சரியாக புரிஞ்சு வச்சவங்க இந்த அகுதை வம்சத்தவர் தான். இவங்கள கூடல் வைகை நதியில இருந்ததுனால இவங்கள கூடல்வாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்தையே பார்த்தோன்னா இவங்க அழிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப அறிவு கொண்டவர்களா இருந்தாங்க. அங்க அசுனமா அப்படிங்கிற ஒரு பறவை இருந்துச்சு. அந்த பறவை என்னன்னா, இந்த கூடல்வாசிகள் மீட்டக்கூடிய யாழ் ஓசையில மயங்கி அவங்க கூடயே பார்த்தோன்னா அது சுத்திட்டு திரியும். அந்த அளவுக்கு இணக்கமானது அந்த பறவை. ஆனா இந்த அகுதையோட வம்சம் அழிக்கப்பட்ட பின்னாடி அந்த பறவைகள் அந்த யாழோட நரம்புல போய் தன்னை மோதி மோதி அது நரம்பெல்லாம் அறுத்துக்கொண்டு இறந்ததாக ஒருவர் கவிதையில குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறதா கபிலர் பாரிக்கிட்ட சொல்றாரு. அதாவது எந்த மண் கொண்டு நிலத்த உழுவனோ, அ மாடுகளுக்கு அதாவது தனித்தனியா இருக்கக்கூடிய கால்நடைகள ஒரு மரம் கொண்டு 2 விலங்குகளை இணைக்க முடியும் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு தான் தோன்றுச்சு. மற்ற மரங்கள எல்லாம் போடும்போது மாடுக்கு கழுத்து ரொம்ப வலிக்கும். அவங்க அத்தி மரத்த தேர்ந்தெடுத்தாங்க. அத்தி மரத்த போடும்போது மாடுகள் நகர்ந்தா கூட அது ஒரு மாதிரி நரம்புகளுக்கு அ லேசாக தடவி விட்டது போல தான் இருக்கும். பெரிய பாதிப்பையோ, வலியையோ ஏற்படுத்தாதுன்னு, அந்த அத்தி மரத்த கண்டுபிடிச்சு, அதுல கழுத்துக்கு இது பண்ணவங்க, இந்த அகுதை வம்சத்தினர் தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க தான் பார்த்தோன்னா, நிலத்துல விவசாயம் செய்யும்போது, சில இலைகளை எல்லாம் வெட்டி மண்ணுக்கடியில போட்டு உரமா பயன்படுத்துனாங்க. அது பயன்படுத்தின பின்னாடி, அதோட விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இலைய தான் ஆகார இலை, ஆகார இலை. ஆகாரம் அதாவது அந்த செடிகளுக்கு ஆகாரம் குடுக்கக்கூடிய இலை அப்படின்னு ஆகார இலையா சொல்லிட்டுருக்காங்க. அதுதான் பின்னாட்கள்ல மருவி ஆவார இலையா மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விவசாயத்துல சிறந்த இந்த அகுதை வம்சம், அந்த வம்சத்தை சார்ந்தவர் தான் நீலன். அ நீலன் இதெல்லாம் இந்த கொற்றவை கூத்துல நிகழ்ந்ததையெல்லாம் எல்லோருமே நினைத்து பார்த்துட்டுருக்காங்க. மயிலாவும் அதை பத்தி நீலன் கிட்ட கேட்கிறா. நீலன் மயிலாவ தூக்கிட்டு நான் அகுதை, நீ அசுனமா நம்ம 2 பேருக்கும் முடிவே கிடையாது அப்படின்னு சொல்றார். நம்ம எப்பவுமே சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நீலன் சொல்றாரு.